ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தேனி சேனல். பழம்பொரி செய்யலாங்க. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பழம்பொரி. யாருக்கெல்லாம் பழம்பொரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்ல நேந்திரம் பழத்தில் சூப்பராக செஞ்சுருப்பாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிடுங்க, ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. மைதா மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன் மைதா மாவு. இதோட ஒரு ஸ்பூன் சோள மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கலருக்காக நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா பழம்பொரி பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவுக்கு ஏற்ற அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக கிண்டி விடுங்க. ஏன்னா உப்பு அங்கங்கே நின்றுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அழகாக பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதில் கிண்டி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றும் போது இது கலர் நல்லாவே மாறிடும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் இப்போ பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினோன்னா கலர் நல்லாவே மஞ்சள் கலரில் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. சோள மாவு போட்டிருக்கனால நம்மளுக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கும். இல்லை எங்ககிட்ட சோள மாவு இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ நல்லா கிண்டி எடுத்தாச்சு. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது கட்டி முட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ நேந்திரம் பழத்தை எடுத்துக்கலாம். நான் பெருசாக போடலை, சின்னதாக தான் போடுறேன் நான். ஏன்னா பெருசாக போட்டால் நேந்திரம் பழம் 3 தான் இருக்குது. என் பொண்ணு என் பையனுக்கு எல்லாத்துக்கும் பழம்பொரி ரொம்ப பிடிக்கும். பெருசாக போட்டால் பெருசாக ஒரு 2-3 தான் வரும். இதே இது நம்ம சின்னதாக போட்டால் நிறையா வரும். அவங்களுக்கு நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பழத்தை 2 நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ எல்லாத்தையும் அழகாக ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இது கரெக்டான பதம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழஞ்ச பழமாக இருந்தால் நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு பொரிக்கும் போதே அது ஒரு மாதிரி குழஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சு எண்ணெயை நல்லா காய விடுங்க. இப்போ ஒரு பழத்தை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ நல்லா மாவில் டிப் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பழம்பொரி நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்லன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நேந்திரம் பழத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். டீ போட்டு நம்ம ஒரு பக்கம் டீ போட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த பழம்பொரி செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க. நேந்திரம் பழம் சாப்பிட பிடிக்காத பிள்ளைங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வருது. நம்மளுக்கு பபுள்ஸ் அடங்கினோன்னா நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பசங்களுக்கு சம்மர் லீவ் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். இப்போ வெயில் மறுபடியும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர வெயிலாக இருக்குது. உங்கள் ஊர்லேயே வெயில் அடிக்குதான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பபுள்ஸ் நல்லா வருது. இப்போ பபுள்ஸும் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ அந்த பக்கமாக திருப்பி போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு அப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. சட்டியில் ஒட்டிக்கிறோம், பார்த்து பக்குவமாக எடுங்க. எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், சுவையான டேஸ்ட்டான பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெருசாக இருக்கும். நான் சின்னதாக செஞ்சுருக்கனால சின்னதாக இருக்குது. சுடுறனால நான் கை வைக்க முடியல. இப்போ பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காட்டுறேன். உள்ள பழம் நல்லா குழஞ்சி அப்புறம் இந்த இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பழம்பொரி. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என் கணவருக்கும் ரொம்ப. உங்களுக்கு நான் செஞ்சுருக்க பழம்பொரி பிடிச்சிருந்தா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உள்ளே பாருங்கள், பழம் நல்லா குழஞ்சிருக்கு. உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயை நல்லா பேப்பர் வச்சு நல்லா எடுத்து விட்டு அப்புறம் சாப்பிடுங்க. பாருங்கள், என் பையன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.